ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ஸ்பெஷலான ரெசிபீஸ். முதலாவதாக நம்ம பார்க்குறது பிரிஞ்சி சாதம். நல்ல வெட்டிங் ஸ்டைல் பிரிஞ்சி சாதம். அந்த ப்ரெட்டெல்லாம் வறுத்து போட்டு நல்ல கமகமன்னு வாசனையோட ஒரு அருமையான பிரிஞ்சி சாதம் பார்க்கலாங்க. இது ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஒரு அருமையான ஒன் பாட் மீல். இது கூட நல்ல ஒரு ஃப்ரை எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காலிஃப்ளவர் ஃப்ரை ரெசிபியும் பார்த்துடலாம். நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை நம்ம ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸோட மீல்ஸோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு ரெசிபியும் ஒரு அருமையான காம்போ ரெசிபீஸு. நம்ம ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு வீக்கெண்ட்ஸ்லலாம் செய்யறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க ரெசிபீஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க அருமையான பிரிஞ்சி சாதம், அதுவும் நல்ல பட்டர் பீன்ஸு சேர்த்துன பிரிஞ்சி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரைஸ் அளந்து ஊற வச்சிடலாங்க. இங்கே ஒரு ஃபுல் டம்ளருக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். இது நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நம்ம ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதாவது மற்றதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம தாளித்து விடுற வரைக்கும் இந்த ரைஸ் வந்து ஊறிட்டுருக்கட்டும். ஸோ நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு. இப்போ அடுத்தது இங்கே நான் ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸை எடுத்துருக்கிறேன். இது ஃப்ரெஷ் பீன்ஸு. இதுவே நீங்கள் ட்ரை பீன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நல்லா ஒரு ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க. மினிமம் ஒரு 8-10 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம். இங்கே நான் ஃப்ரெஷ் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் அப்படியே சமைக்க போகிறேன். இங்கே நான் எடுத்துருக்கிற பட்டர் பீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்குங்க. இந்த பட்டர் பீன்ஸில் ப்ரோட்டீன் அதிகம். ஸோ அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி சமைச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம பிரிஞ்சி ரைஸ் தாளித்து விட்டுடலாம். குக்கரில் செஞ்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்தாச்சு. இதில் நல்ல ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து விட்டுடலாம். என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னா நல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 2-3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனைஸ். இதெல்லாம் ஆயிலில் போட்டு விட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா அது பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஆனியன்ஸு சேர்த்துக்கலாம். இங்கே 2 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் அப்படியே ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு விட்டாச்சு. இதெல்லாம் நல்லா வதக்கிடலாங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ நல்ல ஒரு கைப்பிடி புதினா இலை போட்டு விட்டுடலாம். கூடவே நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி போட்டு விட்டாச்சு. இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்கும்போது. இப்போ நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸை சேர்த்துடலாம். இங்கே நான் எடுத்துருக்கிறது ஃப்ரெஷ்ஷான பட்டர் பீன்ஸு. இது ப்ரீ குக் பண்ணலை, அப்படியே தான் சேர்த்து விடுறோம். பர்ஃபெக்டாக வெந்துடும். நீங்கள் ட்ரை பீன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் நல்ல ஒரு 8-10 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்து விட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக வெந்துடும். நல்லா அந்த பட்டர் பீன்ஸ் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டுறலாங்க. உப்பு சேர்த்த உடனே நல்லா தக்காளி ஸ்பீடாக மசிஞ்சு வெந்துடும். அதே மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கும் போது கீழே பிடிக்கும். உப்பு சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு கீழே அடிப்பிடிக்காது. நல்லா பர்ஃபெக்டாக அதுவும் நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம அப்படியே ஜஸ்ட் இந்த குக்கரோட லிட்டை மேலே வச்சு விட்டுறலாம். அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். நல்லா அதிகம் புளிக்காத கெட்டியான தயிர். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். இது அதிகம் காரம் இல்லாத மிளகாய் பொடி, அதனால் நான் ஃபுல்லாக சேர்த்துருக்கிறேன். காரமான மிளகாய் பொடினா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறோம். கூடவே நல்ல ஒரு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனும், ஒரு ஃபுல் டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடணும். அந்த மசாலா பொடியோட இந்த தயிரெல்லாம் சேர்த்து கலந்துட்டு இதுலேயே நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஸோ மசாலா கலவை நல்லா கமகமன்னு ரெடியாக இருக்குது.
இங்கே பட்டர் பீன்ஸும் அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வெந்தாச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதாவது தயிரோட மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கலந்துருக்குறோம், அதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிடலாங்க. நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 1 கப்பு பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். எந்த டம்ளரில் எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் அளந்துக்கோங்க. பர்ஃபெக்டாக நல்லா சாதம் வெந்துடும், நல்லா உதிரியாகவும் இருக்கும். ஸோ நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற பாசுமதி ரைஸை சேர்த்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துருக்குறோம், ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கணும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடியை ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சு விட்டுடலாங்க. ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வெயிட்டெல்லாம் இப்போ இந்த ஸ்டேஜில் போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரைஸ் வந்து பாதி அளவுக்கு வெந்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை மேலால் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்படியே தண்ணியும் ரைஸும் பாருங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக ஈக்குவலான மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் லிட்டை போட்டு விட்டு வெயிட்டை வச்சு விட்டு ஒரே விசில் வரலன்னா 5 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. அந்த விசில் வந்து ப்ரெஷர்லாம் தீரக்குள்ளே நம்ம ப்ரெட்டை வந்து வறுத்தெடுத்துடலாம். இங்கே 4 ஸ்லைஸ் மில்க் ப்ரெட்டை சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்ல சூடான ஆயிலில் போட்டு நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்செடுத்து நம்ம பிரிஞ்சி ரைஸில் சேர்த்துடலாங்க. பிரிஞ்சி ரைஸில் இந்த பொரிச்ச ப்ரெட்டை சேர்க்கறது ரொம்ப ஸ்பெஷலுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. நல்லா மில்க் ப்ரெட்டை சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்ல சூடான எண்ணெயில் போட்டு விட்டு நல்லா 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வறுத்து விட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக வறுத்தெடுத்துக்கணும். நான் அடுத்த செட்டும் போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். ப்ரெட்டெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இங்கே குக்கர்லேயும் நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், நல்லா கமகமன்னு வாசனையோட அருமையான பிரிஞ்சி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாதம் நல்லா உதிரியாக இருக்குது. கீழே அடியெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. நல்லா அந்த பட்டர் பீன்ஸும் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற அந்த பிரெட் பீசஸை சேர்த்து விட்டுறலாம். லைட்டாக அப்படியே கிளறி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு வெட்டிங் ஸ்டைல் பிரிஞ்சி ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பரிமாறிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவுமே நல்லதும் கூட. பட்டர் பீன்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஈஸியான 1 பாட் மீல் இது, குயிக்காகவும் செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த ரெசிபியான கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சி காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுவும் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இங்கே ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேங்க. இதில் பின்னாடி இருக்கிற இந்த க்ரீன் கலர் போர்ஷனை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம், அது வேண்டாம். அடுத்தது காலிஃப்ளவரை 2ஆக கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த பூக்களை மட்டும் இப்படி சின்ன சைஸாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கையிலே இப்படி பிச்சு எடுத்துருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சாச்சு. அடுத்தது இந்த காலிஃப்ளவர்ஸை நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுக்கணும். ஸோ இங்கே தண்ணி நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்ல கிருமி நாசினியாக இருக்கும். காலிஃப்ளவரில் மருந்து நிறையா தெளித்து வளர்ப்பாங்க. அதே சமயம் காலிஃப்ளவரில் பூச்சி புழுவெல்லாம் இருக்கும்.
நம்ம இப்படி கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இந்த காலிஃப்ளவரை போட்டு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேருந்து காலிஃப்ளவரை தண்ணி வடித்து எடுத்துட்டு சமைக்கிறது தாங்க நல்லது. இங்கே கோபி 65 பண்ணும்போது இந்த ஸ்டெப் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதே சமயம் கொதிக்கிற தண்ணியில் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. அதாவது காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துடக்கூடாது. அந்த சுடுதண்ணியில் போட்ட உடனே எடுத்துட்டா தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ போட்ட உடனே ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம காலிஃப்ளவர் 65 செய்யறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. இங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒவ்வொன்றா பவுலில் சேர்த்துக்கிட்டு நம்ம என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே ஃபஸ்ட்டாக நான் சேர்த்துக்கிறது நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளார். இது கண்டிப்பாக சேர்த்துக்கங்க, நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, காரத்துக்கு வேண்டி நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் இங்கே சேர்த்துக்கிறேன். கூடவே கலருக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து காரம் இருக்காது, ஆனால் நல்லா கலர் கொடுக்கும். அடுத்தது பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். அடுத்தது இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுறலாங்க. நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுறலாம். ஸோ நம்மளுக்கு அந்த கரெக்டான அந்த பதம் தெரியும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கணும். அதாவது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை செய்யறதுக்கு நம்மளுக்கு மசாலாவும் ரெடி. ஸோ காலிஃப்ளவரும் ரெடி பண்ணி வச்சாச்சு, சுடுதண்ணியில் போட்டு மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடாக்கிடலாங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம காலிஃப்ளவரை எடுத்து அந்த மசாலாவில் டிப் பண்ணி நம்ம போட்டு பொரிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா போட்டு விட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக வறுத்தெடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடும். மசாலா கண்டிப்பாக உதிர்ந்து வராது. அதே சமயம் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் மேலே இருக்கிற அந்த மாவு கோட்டிங் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். உள்ள காலிஃப்ளவரும் நல்லா வெந்து க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுத்துடணும். அவ்வளோதாங்க, சுவையான காலிஃப்ளவர் ஃப்ரை நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. இங்கே அடுத்த அடசலும் போட்டு எடுத்து வைக்கிறேன். சுட சுட காலிஃப்ளவர் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். அது இந்த மாதிரி நம்ம மசாலா வீட்டில் ரெடி பண்ணி செய்யும்போது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமும் அதே கிறிஸ்பினஸ் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்ல ஹோட்டல் ஸ்டைல் கோபி 65 நம்ம வீட்டிலே அழகாக பண்ணிடலாம். நல்ல கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இது மேலே போட்டு விட்டுட்டா நல்ல ஒரு வாசனை இருக்கும். அதே மாதிரி நல்ல ஸ்லைஸ்டு ஆனியன், அந்த எலுமிச்சம்பழமெல்லாம் இப்படி பிழிஞ்சு விட்டு சாப்பிடும்போது ஆஹா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. ஸோ இன்றைக்கி 2 ரெசிபிஸ் பார்த்தங்க. நல்லா அருமையான பிரிஞ்சி ரைஸ், கூடவே கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியான காலிஃப்ளவர் ஃப்ரை. ரெண்டுமே ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபிஸ் தான், நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். அந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு இருக்கும். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கும் வீக்கெண்ட்ஸ்லேயும் இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கும் சமைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபிஸ் தாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.